தாராபுரம் செய்தி தாரா முரளி. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தால் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். பரபரப்பு. முன்னாள் 2 அமைச்சர்கள் கைதானதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்ததை கண்டித்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ், மாவட்ட செயலாளர் இலா பத்மநாபன், நகர செயலாளர் முருகானந்தம், நகர மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் தமிழக முன்னாள் துணை முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததை கண்டித்து அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு தாராபுரம் பூக்கடைக்காரனில் சென்ற போது காவல்துறையை தடுத்து அனுமதி இல்லை என்று கூறியும் அதை மீறி ஆர்ப்பாட்டத்தை செய்யாதீர்கள் என்று கூறியதின் மீறி பூக்கடைக்காரனில் திமுகவினர் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. காவல்துறையினர் கைது செய்வதாக கூறி அனைவரையும் அரசு பஸ்ஸில் ஏற்றி கைது செய்தனர். முதல்வர் ஜோசப் விஜய் ரீல்ஸ் போடுவதை நிறுத்த வேண்டும், காவல்துறையை கண்டித்தும் உடனே உதயநிதி ஸ்டாலினை விடுதலை செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இரு கட்சிகள் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. திமுகவினர் 100க்கு மேற்பட்டோர் கைது செய்து தனியார் மன்றத்தில் அடைத்தனர். 30க்கும் மேற்பட்ட காவல்துறை அப்பகுதியில் குவிந்ததால் வரவேற்பு ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரம் தாராபுரம் முக்கிய பகுதியில் நடந்ததால் போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்கள் அவதி. கேட்ட தலைவருக்கு கைதியா கைதியா பொய் வழக்கா பொய் வழக்கா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தாவேக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக முதல்வரை கண்டிக்கின்றோம். பயிர்க்கடன் பிரச்சனை நடத்தாதே நடத்தாதே வீழ்ச்சி நடத்தாதே வீழ்ச்சி நடத்தாதே வாக்குறுதியெல்லாம் என்னாச்சு? ஆட்சிக்கு வந்ததும் எல்லாமே மண்ணா போச்சு. மாற்றம் வந்துவிட்டது. ஏமாற்றம் தான் மிஞ்சியது. மாற்றம் என்று சொல்லி ஏமாற்றத்தை மட்டும் கொடுத்தாயே. விவசாயிகளின் பயிர்க்கடன் என்னாச்சு? நீதிமன்ற எதிர்க்கட்சி தலைவரை விடுதலை செய். கவனம் செலுத்து. மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்து. கைவிடு. நீதிமன்ற விதியை அவமதிக்கின்றோம்.
மறைப்பது